முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உங்க லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பதிவு தான் பார்க்க போறோம். தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இத விட முக்கியமான ஒரு டாபிக் என்னவா இருக்க முடியும்? அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு தெய்வத்த வந்து நம்ம வீட்ல நிலைநிறுத்தி வைக்க முடியுமா? ஃபர்ஸ்ட்டு. அம் நம்ம வீட்ல நான்வெஜ் செய்றோம். வீட்ல மேபி சில பல சண்டைகள்லாம் போட்டுப்போம். இது மாரி பல இது நம்ம மைண்ட்குள்ள வரும். இந்த மாரி ஒரு சூழ்நிலையில வந்து பெர்மனன்ட்டா நம்ம வீட்ல ஒரு தெய்வத்த நிலைநிறுத்தி வைக்க முடியுமா? முடியும். அதுதான் வந்து இந்த வீடியோவோட முக்கியமான இது. என்ன அப்டின்னா, இது 100% என்னுடைய சொந்த அனுபவத்தில இருந்து தான் அ இந்த வீடியோ வந்து நானு ஐ மீன் இந்த கன்டென்ட் வந்து நான் ஷேர் பண்றேன். 2021லேருந்து இதுவரைக்கும் கணக்கில்லாத முறைகள் தெய்வ நடமாட்டத்த வீட்ல வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ, அதுக்கு வந்து இருக்கறதுலயே வந்து கம்ப்ளீட்லி அன்பிலீவபிளா நீங்க நம்பவே முடியாத மாரி ஒரு அனுபவமும் நான் வீடியோவோட கடைசியில நான் ஷேர் பண்றேன். ஸோ நம்ம டாபிக் உள்ள நாம வந்து டீப்பா போய் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, உங்களுடைய ஆன்மீக பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் பல பதிவுகள். அ அதாவது வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் வந்து லைஃப்ல ஏதோ ஒரு மாற்றத்த கொண்டு வரணும் அப்படின்னு, ரொம்ப மெனக்கெட்டு தான் வந்து டாபிக் சூஸ் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்க எதையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு ஒரு இது என்ன அப்படின்னா, ஆ உங்களுக்கு தெரியும் நமக்கு அந்த எலக்ஷன்ல இருந்தே வந்து நமக்கு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வந்து மோஸ்ட்லி வேற விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போறதில்ல. ஒரு 2, 3 வீடியோ நீங்க நீங்க பார்க்குறது ஒரு வேள ஸ்கிப் ஆச்சுன்னா, என்ன ஆகும்? ஒரு 4வது வீடியோ வந்து யூடியூபே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல காட்டாது ஆக்சுவலி. ரீசென்ட்டா வந்து அது நெறைய பேருக்கு நடக்கிறதுனால, இது வந்து சொல்லணும்னு நெனச்சேன். அப்ப நீங்களாவே சேனல்குள்ள வந்து பார்த்தா தான் உண்டு ஆக்சுவலி. ஸோ அப்படிதான் யூடியூப் அல்காரிதமும் வேலை செய்யும். ஸோ அத நீங்க பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த திருப்புகழ் புத்தகம் இதுவரைக்கும் நீங்க வாங்கல அப்படின்னாலும், பல பதியங்கள் அடங்கிய ரத்தினப்பேழை அப்படிங்கிற அந்த வேல்மாறல் புத்தகம், த பெஸ்ட் வேல்மாறல் புத்தகம் வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னாலும், அம் ரம்யா சகோதரியோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம். ஸோ பொதுவாவே நம்ம வீடு கோயில் மாரி இருக்கணும். நம்ம வீட்ல வந்து தெய்வம் நம்ம கூட இருக்கணும். கூட இருந்து நம்மள பாதுகாக்கணும். நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படாத அ ஒரு பக்தன் இருக்கவே முடியாது. அம் ஆக்சுவலி என்னன்னா, அ வீட்ல வந்து தெய்வம் நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா, நெறைய ஆகம முறைகள் இருக்கு. அது நம்ம டீட்டெயிலா பார்க்க போறதில்ல. நானும் அதில எக்ஸ்பர்ட் கிடையாது ஆக்சுவலி. அ ஆகம முறைகள் எப்படின்னா ப்ராப்பரா வந்து சிலைகள்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணி, வீட்லயே வந்து சின்ன சின்ன சிலைகள்லாம் பிரதிஷ்டை பண்ணி, ப்ராப்பரான வழிபாட்டு முறைகள், அதாவது வேதங்கள், மந்திரங்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றது மூலமா வந்து, நம்ம வீட்லயே வந்து ஒரு கோயிலோட ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு அதிர்வலைகள நம்மளால கொண்டு வர முடியும். அது நம்மளால வந்து பிராக்டிகலா எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு இருக்கா? அப்டின்னா, கண்டிப்பா கிடையாது. 99.9% பீப்பிள்க்கு அது வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த மாரி இருக்கும்போது ஒரு பக்கம், 2021ல இருந்து தான் நான் வந்து தீவிர ஒரு பக்தி மார்க்கத்துக்குள்ள வரேன் ஆக்சுவலி. ஃபுல்லா அது கொஞ்சம் டீப்பா போறேன் 2021 கோவிட்க்கு அப்புறம். நான் முன்னாடியே சில வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். பாபா வந்து ஹாஸ்பிட்டல்ல என் கூட இருந்தத வந்து நான் கண்ணார பார்த்ததுல இருந்து, நான் ரொம்ப டீப்பா போகும்போது என்ன ஆகுது, என்ன அறியாம சில விஷயங்கள் நான் வந்து வீட்ல கடைபிடிக்கிறேன். அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த கன்டென்ட்டா ஷேர் பண்றேன். ஏன்னா, என்ன மாரி தான் முக்காவாசி பேர் நீங்க இருப்பீங்க. எங்க வீட்ல நான்வெஜ் சமைப்போம். ஸோ அதனால வந்து இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பொதுவா ஒரு பழமொழி நமக்கு இருக்கு. "கல்ல கண்டா நாய காணோம், நாய கண்டா கல்ல காணோம்" அப்படின்ட்டு. இந்த பழமொழியோட ஆழத்த, உண்மையான பொருள புரிஞ்சுக்கிட்டா தான், நம்ம ஃபர்தராவே அடுத்த என்னங்கிறத நம்ம பேச முடியும். ஏன்னா, இது நமக்கு கட்டாயம் புரியணும். அ இப்போ இந்த பழமொழிக்கு வந்து மேபி நெறைய பேருக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். அ அதாவது ரோட்ல நாய் இருக்கும்போது நம்ம அத அடிக்கலாம் அப்படின்னு கல்ல தேடும்போது இருக்காது. அதர் வேயும் இருக்காது. அப்படிங்கிற மாரி நம்ம அது மாரி தோணும். ஆனா வந்து உண்மையான இது என்ன அப்படின்னா, ஒரு கல்லிலிருந்து வந்து ஒரு சிற்பி சிலைய செதுக்கும்போது, அதுக்கப்புறம் வந்து அந்த சிலைய நீங்க யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா, பார்க்கும்போது அது கல் அது கல்லால பண்ண ஒரு சிற்பம் அப்படின்னு தோணுச்சுன்னா, அது கல்லாக தான் தெரியும். அதுவே வந்து அது ஒரு கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது, அது நாயகனாக தெரியும். கடவுள தான் வந்து நாயகன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க நாய் அப்படின்னு நம்ம சொல்றது. "கல்ல கண்டா நாய காணோம்" அப்படின்னா, கல்லா நீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல கடவுள் தெரிய மாட்டாரு. நாயகன் தெரிய மாட்டார். கடவுளா நீங்க பார்க்கும்போது அது கல்லு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரவே வராது. நீங்க ஜஸ்ட் ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகர் சிலைய பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான்.
நீங்க முருகரா பார்த்தீங்க அப்படின்னா முருகர், இல்லன்னா அது கல். அதுதான் இந்த பழமொழிக்கு அர்த்தம். இதுதான் வந்து இந்த கான்செப்ட்டுக்கான பேஸும் இதுதான். இதே மாரி திருமூலரும் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அதாவது யானை பொம்மை, மரயானை பொம்மையும், மரத்தையும் வச்சு இதே மாரி சிமிலரா ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இது ஏன் அவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்டின்னா, அ எப்படி நீங்க அத பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இப்போ இந்த ஒரு சின்ன பாடம் நம்ம கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? இது அப்படியே நம்ம வீட்ல கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போ எப்படி வந்து நம்மளுடைய ஆன்மா இருக்கிறதுக்கு ஒரு ஹியூமன் பாடி வந்து தேவைப்படுதோ, நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும். நம்ம பாடிய மெயின்டெயின் பண்ணா தான் நம்ம ஆத்மா அதுக்குள்ள குடியிருக்க முடியும். அது மாரி தான் நம்மளுடைய வீடு. நம்மளுடைய வீட்ல வந்து சில விஷயங்கள் நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அதே மாரி அந்த இடத்துல தெய்வ சக்தியும் நிலைநிறுத்தணும். தெய்வ சக்தி அப்படிங்கிறது ஆன்மா மாரியும், வீடு வந்து நம்மளோட உடம்பு மாரியும். டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ 2யுமே நம்ம டேக் கேர் பண்ணணும். அப்பதான் அந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு வீட்ட ஒரு கோயிலா வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத சுருக்கமா பார்த்துரலாம். அதுக்கப்புறம் அந்த முக்கியமான அடுத்த டாபிக் வரேன். இப்ப என்னன்னா, ஒரு வீட்ட நம்ம வந்து ஒரு கோயிலா வச்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கட்டாயம் சுத்தமா வச்சிருக்கணும். ஏன்னா, அது தெய்வம் இருக்க வேண்டிய வீடு அல்லது ஆல்ரெடி இருக்கிற வீடு அப்படிங்கிறனால கட்டாயம் நம்ம வந்து சுத்தமா வச்சிருக்கணும். குப்பை கூளங்கள் இல்லாம, அங்கங்க துணிமணிகள்லாம் தொங்காம, கசகசன்னு அது இதுன்னு அங்கங்க எறஞ்சு கிடக்காம, இது வந்து பேசிக் ஒரு 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 சுத்தம் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து அந்த வீட்ல வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் யூசுவலாவே வந்து சாம்பிராணி அந்த மாரி அதாவது பஞ்சபூதங்கள் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல காற்று அப்படின்னு எடுத்துட்டா, நம்ம வந்து அந்த அந்த சாம்பிராணி, ஊதுபத்தி அந்த இதெல்லாம் வந்து நீங்க ம அந்த வாசனையான பொருட்கள் இருக்கிற மூலமா, நம்ம வந்து அந்த ஒரு நேர்மறை ஆற்றலை கொண்டு வர முடியும். அதுக்கடுத்து அக்னி எடுத்துக்கோங்க. அக்னினா அட்லீஸ்ட் டெய்லியும் வந்து காலையும், மாலையும் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது வந்து விளக்கு ஏத்தணும். அ அதுக்கப்புறம் நிலம் அப்படி எடுத்துட்டீங்கன்னா, சுவாமிக்கு வந்து நிலம் சம்பந்தப்பட்ட இந்த பூமி தாய் நமக்கு கொடுத்த இலை, பூ, பழம் இது மாரி இயற்கையான பொருட்கள வந்து நம்ம கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது, சமர்ப்பணம் பண்றது. அது இல்லாம நீர் அப்டின்னா, பூஜை அறையில வந்து நீர் வைக்கிறது. இந்த மாரி விஷயங்கள். இதெல்லாம் பேசிக்கா நம்ம இது மட்டுமே இதெல்லாம் பண்ணுனா கடவுள் அங்க இருப்பாரு அப்டின்னு யாரோ சொன்னா கண்டிப்பா நம்பாதீங்க. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இதெல்லாம் வந்து கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது, நேர்மறையான அந்த ஒரு ஆற்றல் வீட்ல கண்டிப்பா இருக்கும். பட் இது மட்டுமே போதுமா? இல்ல வந்து நெறைய அந்த பரிகாரங்கள்லாம் சொல்றாங்கல்ல, இத இங்க வைங்க, இந்த மூலையில அத வைங்க. இந்த மாரி வெறும் பரிகாரங்கள் மட்டுமே வந்து ஒரு தெய்வத்த வீட்ல இருக்க வைக்கிறதுக்கு வந்து போதாது. அதுல மிக சில விஷயங்கள் தவிர, நெறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்டின்னா, உண்மையானதே அல்ல என்ன பொறுத்தளவுக்கும். பஞ்சபூதங்கள்ல பார்த்தீங்கன்னா, 1 மிஸ் ஆயிடுச்சு. ஆகாயம். ஆகாயம் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து நீங்க அ இறைவன நெனச்சு பாடுற துதிகள், இது எல்லாமே வந்து ஆகாயம் சம்மந்தப்பட்டது தான். அது வந்து ஜஸ்ட் ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அதாவது வெளியிலருந்து வந்து ஒரு நேர்மறையான ஆற்றல உள்ள கொண்டு வரதுக்கான உத்திகளில் அந்த இதெல்லாமே இருக்கு. அதாவது நீங்க வீட்ல வந்து மந்திரம் ஒலிக்கிறது, பக்தி பாடல்கள் பாடுறது, நீங்க பாடுறது, இதெல்லாமே. இது இல்லாம மெடிடேஷன் அந்த மாரி விஷயங்கள் வரும். அடுத்து நம்ம பேசுறதுலயும் சேர்ந்து அந்த ஆகாயம் அப்படிங்கிற விஷயம் அப்படியே வந்து ட்ராவல் ஆகும் ஆக்சுவலி. இதெல்லாம் வந்து இந்த அ அ அதாவது டெய்லியுமே வந்து பூஜை பண்றது, குலதெய்வத்த வந்து நீங்க மனசார நெனச்சுக்கிறது. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு தடவையாவது உங்க குலதெய்வத்தோட பேர வாய் விட்டு சத்தமா நீங்க சொல்லணும். அ ஆக்சுவலா குடும்ப தலைவன், தலைவி 2 பேருமே சொல்றது நல்லது. பொதுவாவே நம்ம ஜென்ரலி ஹஸ்பண்டோட கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட குலதெய்வம் தான் நம்ம குலதெய்வம் இல்லையா? ஸோ அது வந்து மெயினா அந்த வீட்டு தலைவன் வந்து வாய் விட்டு உங்க குலதெய்வத்த கூப்பிடணும் ஆக்சுவலி. இப்ப வந்து பேச்சியம்மா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோனே "பிள்ளையாரப்பா, பேச்சியம்மா, தாயே, பேச்சி தாயே" அப்படின்னு வாய் விட்டு வந்து கட்டாயம் டெய்லி ஒரு தடவையாவது சரி. இது எல்லாமே வந்து நீங்க கேள்விப்படாத விஷயங்களா இருக்க முடியாது. எல்லாமே நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் இத்தன நேரம் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து த டாப் மோஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு அ எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சோ, அத வந்து நீங்க அப்படி நான் இப்ப சொல்லப் போறேன். ஆக்சுவலி என்னன்னா, இப்ப தான் அந்த "கள்ளக்கண்ட நாயகானம்" அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து திருப்பி ஞாபகப்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம வீட்ல கடவுள் இருக்காரு. உங்களோட எந்த இஷ்ட தெய்வத்த வேணா எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் பொதுவா முருகப்பெருமான் எடுத்துக்கலாம். முருகப்பெருமான் இருக்காரு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அவர் இருக்காரு. உங்களோட ஆழ் மனசுல நீங்க நம்புற விஷயங்கள் தான் நடக்கும் ஆக்சுவலா. அதை தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டருந்து உங்களுக்கு நீங்க அத ஈர்ப்பீங்க ஆக்சுவலி. அந்த ஈர்க்கும் ஆற்றல் உங்களுக்கே தெரியாம இருக்கும். உங்க வீட்ல வந்து முருகப்பெருமான் இருக்காரு அப்படின்னு உங்களோட ஆழ் மனசு நம்புச்சு அப்படின்னா, உங்களுடைய பாடியில இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அது வந்து நம்பி, அதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே வந்து மேனிஃபெஸ்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல முருகப்பெருமான் இருப்பாரு.
இதுதான் கான்செப்ட். கிட்டத்தட்ட இது மேனிஃபெஸ்டேஷனோட இன்னொரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம். இத பிராக்டிகலா வந்து எனக்கே தெரியாம நான் கத்துக்கிட்டு ரியலைஸ் பண்ண விஷயம், இப்ப தான் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு நான் அத டீப்பா யோசிக்கும்போது எனக்கு புரிஞ்ச விஷயம். இப்ப இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் டீப்பா, இன்னும் ஒரு எளிமையா நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். இப்போ நம்ம வீட்ல வந்து அம் நமக்கு முக்கியமான அ ஒரு பெரிய அந்தஸ்துள்ள, நம்ம ரொம்ப மதிக்கக்கூடிய ஒருவர் வந்து கெஸ்ட்டா வர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம வீட்ல நம்ம சோஃபால உட்காந்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹால்ஃப் டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி நடந்துப்போம்? வீட எப்படி சுத்தமா வச்சிருப்போம்? வீட்ல எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுவோம்? வீட்ல நம்ம வித்தின் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள வந்து நம்ம எப்படி நம்ம பேசுவோம்? அவர வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? ஒரு கெஸ்ட் நம்ம வீட்ல வந்து உட்காரும்போதே, நம்மளுடைய நடை, உடை, பாவனையிலருந்து எல்லாமே மாறுதுன்னா, நம்மளுடைய கம்ப்ளீட்லி நம்ம டேவே பார்த்தீங்கன்னா வேற மாரி இருக்கும். அவங்க போனதுக்கப்புறம் தான் அக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால பரப்பிட்டு நம்ம அப்படியே ரிலாக்ஸா உட்காருவோம். கரெக்ட்டா? எத்தன பேர் இத ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அப்போ அந்த எல்லாத்துக்கும் இந்த அண்டத்துக்கே அதிபதியான அந்த தெய்வம் நம்ம வீட்ல இருக்கணும் அப்படின்னா, அந்த தெய்வம் வீட்ல இருக்கு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, அப்போ அந்த வீடு நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் எப்படி இருக்க வேண்டும்? இப்போ நான் சொல்றது வந்து அந்த கெஸ்ட் வரும்போது நடக்கிற மாரி வெளிப்புறமான மாற்றங்கள் மட்டும் நான் சொல்லல. நம்ம இது மோர் லைக் உள்புறமா நடக்க வேண்டிய சேஞ்சஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். இப்போ சாட்சாத் முருகப்பெருமானே வந்து நம்ம வீட்ல சேர் போட்டு உட்காந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் இருக்கேன். இன்னைக்கு ஒன் டே இருக்கேன். நீ பாட்டுக்கு உன்னோட வேலைய பாரு. நீ என்ன பண்ணணுமோ ரொட்டீன் என்ன பண்ணணுமோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டே ஃபுல்லா உட்காந்துக்கிறாரு அப்படின்னா, நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா அவர்கிட்டயே போய் நம்ம எந்நேரமும் வந்து அவர் நம்ம விழுந்து விழுந்து கும்பிடவும் மாட்டோம். அவருக்கே போர் அடிச்சுரும் ஆக்சுவலி. விளையாட்டுக்கு தான் சொல்றேன் நானு. அட் த சேம் டைம் நம்மளுடைய ரொட்டீன வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, எப்படி இருப்போம்? அப்படியே பக்தியோட பதவிசா ரொம்ப நல்ல புள்ளைங்களா இருப்போம் தெரியுங்களா? அதுதான் பிராக்டிகலி எவ்ரி டே எல்லா நாளும் நம்ம வீட்ல வந்து நம்ம அப்படிதான் அந்த பழக்கத்த கொண்டு வந்து பிஹேவ் பண்ணணும். அதாவது நம்ப வீட்ல சாட்சாத் வந்து முருகர் இருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வீட்ட கோவிலா வச்சிருக்கிறப்ப நம்ம உடம்ப எப்படி பராமரிப்போமோ அது மாரி. இப்போ நம்ம உள்ள போறோம். நம்மளுடைய ஆன்மா எப்படி இருக்கணும்? நம்மளுடைய வந்து ஏன்னா நம்ம உள்ளத்துல தான் வந்து கடவுள் இருக்காரு ஆக்சுவலி. ஸோ நம்ம உள்ள போகும்போது நம்ம வெளிய இருக்கிற சுத்தம் பத்தாது. உள்ளுக்குள்ளயும் நம்ம சுத்தமா இருக்கும்போது தான் கடவுள் பெர்மனன்ட்டா அந்த இடத்துல இருப்பாரு. ஸோ அந்த வீடும் சுத்தமா இருக்கணும். சில முறைகளையும் கடைப்பிடிக்கணும். அட் த சேம் டைம் இந்த எண்ணம், சொல், செயல் வந்து நம்ம வீட்லயே முருகர் இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணோமோ, அப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா, கட்டாயம் அந்த வீட்ல முருகர் இருப்பார். எண்ணம், சொல், செயல் அப்படிங்கிறது அடிக்கடி நான் சொல்ற விஷயங்கள் தான். எண்ணம் அப்படின்னா, அதாவது ஜென்ரலாவே வந்து நமக்கு கர்ம வினைகளை அதாவது பேட் கர்மாவ தேடி தர அந்த வன்மம், கோபம், வெறுப்பு, ஆணவம், திமிர் இது என்ன சொல்றது? இது மாரி கடவுளுக்குமே பிடிக்காத அந்த குணங்கள் வந்து தன்ன போல வந்து நம்ம குறைஞ்சிரும். நம்ம நம்ம கிட்டயே முருகர் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம நம்பும்போது, அடி மனசுல இருக்கும்போது இதெல்லாம் தன்ன போல குறைஞ்சிரும். நம்ம வீட்ல போடுற சண்டைகள் மாறி மாறி திட்டிக்கிறது, குழந்தைங்கள போட்டு அடிக்கிறது, குழந்தைங்க மேல தேவையில்லாம கோவப்படுறது, ஸோ இந்த கெட்ட வார்த்தைகள் பேசுறது, இது எல்லாமே குறைஞ்சிரும். இதுதான் சொல். இது மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. எண்ணத்திலருந்து வர்றது தான் சொல். ஸோ ஆழ் மனசுல ஃபர்ஸ்ட்டு எண்ணம் முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம சொல் முக்கியம். அதுக்கப்புறம் செயல். ஸோ செயல் அப்படின்னா அதுல எல்லாமே வந்துரும். ஆக்சுவலி மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கணும். அன்பு, கருணை இப்படி எல்லாமே செயலுக்குள்ள வந்துரும். அது மட்டும் இல்லாம, பொறுமை, சகிப்புத்தன்மை, மன்னிக்கும் தன்மை இதெல்லாம் வந்து கடவுளுடைய குணங்கள். அதெல்லாம். சாட்சாத் கடவுள் யோசிச்சு பாருங்க. நம்ம பொறந்ததுலருந்து எத்தன பொய் பேசியிருப்போம். அதெல்லாம் வந்து கடவுள் எவ்ளோ சகிச்சுட்டு பொறுமையா இருக்காங்க. அதேதான். அந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கும்போது வந்து, அந்த கடவுள் நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுளின் தன்மை அதிகமாகும்போது, அது கடவுளுக்கு மிக பிடிச்சமான ஒரு இடமாக மாறுது. "எத்தனை பிழைகள், எத்தனை குறைகள் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன்" அப்படின்னு சொல்லி, எல்லாம் உன்னோட கடமை நீ பொறுத்துட்டாகணும்னு அவர்கிட்ட நம்ம கேட்கிற நம்மளுடைய சக மனிதர்களிடம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இது வந்து ஓவர் நைட்ல நடக்காது. படிப்படியா, படிப்படியா நமக்குள்ள வந்து இன்ச் இன்ச்சா மாதக்கணக்குல, வருடக்கணக்குல மாற்றங்கள் நடக்கும். 2 வருஷம் நீங்க முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இருந்த ஆளே வந்து உங்களுக்கு உள்ள இருந்த உங்களுடைய கம்ப்ளீட்டா அந்த குவாலிட்டீஸே வேற மாரி இருக்கும். இப்ப நெறையா வந்து ஒரு பக்குவம் அடைஞ்சு இருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இந்த மாரி விஷயங்கள தொடர்ந்து கவனமா நம்ம கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ற அந்த தெய்வம் கூட நின்னு துணை நிக்கும். தொடர்ச்சியா வந்து இத நீங்க வந்து உங்களுக்குள்ள இந்த மாற்றத்த நீங்க கொண்டு வரும்போது, அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் உங்கள சுத்தி இருக்கும். அதைத்தான் நீங்க அந்த யுனிவர்ஸ் கிட்ட இருந்து வந்து ஈர்த்து உங்கள சுத்தி எப்பவுமே நீங்க வச்சுப்பீங்க. ஆ ஸோ அதுதான் ஆகாயம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அது கன்டின்யூ ஆகும் அப்படின்ட்டு இதுதான் அது. நீங்க உங்கள சுத்தி அந்த நேர்மறை ஆற்றல் எப்பவுமே இருக்கும்போது
நீங்கள் நம்பும் விஷயங்கள் வந்து உண்மையாக தொடங்கும். நீங்க என்ன நம்புறீங்க? உங்க வீட்ல வந்து தெய்வம் இருக்கு அப்படின்னு நம்புறீங்க. அந்த விஷயம் தான் வந்து பிராக்டிகலி உண்மையாக தொடங்கும். கட்டாயமா உங்க வீட்ல, உங்க கூடயே முருகப்பெருமான் நிரந்தரமாக இருப்பாரு. அந்த நேர்மறை ஆற்றல் வந்து பெர்மனன்ட்டா வந்து தங்கிடுங்க. அதனால தான் இது வந்து உங்களால வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன நீங்க வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தராலயும் வந்து இது பண்ண முடியும். நான் திருவான்மியூர் வீட்ல என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கேளுங்க. இது நான் பழைய வீடியோஸ் நீங்க பழைய என்னோட பாபா வீடியோஸ் நெறைய வந்து நெறைய மிராக்கிள் ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்க கேளுங்க. அதுலயும் சொல்லாத ஒரு விஷயத்த தான் இப்ப நான் சொல்லப் போறேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாட்டி பாபா உணர்ந்திருக்கேன். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, என் பையன் வந்து ஒரு சின்ன வயசா இருந்தான். ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தான். அப்ப வந்து 8 மணிக்கே அவன் தூங்கிருவான். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன்ல இருக்காரு. நானும் பையன் மட்டும் தான் இருக்கோம். திருவான்மியூர்ல ஒரு பெரிய வீடு அது. 2000, 2500 ஸ்கொயர் ஃபீட் வரும். நாங்க இருந்தது மட்டும். ரொம்ப ரொம்ப பெரிய வீடு. ஸோ நான் வொர்க் பண்ணிட்டு இருந்ததுனால, ஒரு பேபி சிட்டர் பிளஸ் மெய்டு மாரி ஒருத்தங்கள வந்து ஒரு 4 வருஷம் வச்சிருந்தேன் ஆக்சுவலி. ஸோ அந்த அக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இவனையும் பார்த்துப்பாங்க. நான் வந்ததுக்கப்புறம் நான் இவன பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து கிளம்பிருவாங்க. பாத்திரம் விளக்குறது எல்லாமே முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ இவன 8 மணிக்கே கொண்டு போறதுனால நான் வந்து பெட்ரூம் போயிட்டு பெட்ரூம் மட்டும் சாத்திட்டு, நான் வந்து இவன தூங்க வச்சுருவேன். சில சமயம் அக்கா வந்து வேலை முடிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நாங்க இவன தூங்க வைக்கும்போதே வந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க. வீட்டு மெயின் டோர சும்மா க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, நான் இவன தூங்க வச்சுட்டு 8 மணிக்கு உள்ள கூட்டு போறேன். தூங்கிட்டான். 8:30 மணிக்கு வெளிய வரேன். அக்கா வந்து கெளம்பிட்டாங்க. கெளம்புனோனே சரி போயிட்டு மெயின் டோர வந்து லாக் பண்ணிட்டு வந்து நான் ஆஃபீஸ் ஒர்க்கும் நைட்டு பாப்பேன். பாக்கலாம் அப்படின்னு போனா, டோர் வந்து ஆல்ரெடி உள் சைடு லாக் ஆயிருந்துச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன் அப்ப அக்கா இருக்காங்க போல இருக்குன்னு வீடு ஃபுல்லா பெரிய வீடு. 4, 5 பெட்ரூம் அது மாரி. ஃபுல்லா தேடுறேன் எங்கேயுமே இல்ல. வீட்ல அப்போ நேரம் ஆக ஆக எனக்கு பயமா இருக்கு. அவங்களுக்கு கால் பண்றேன். கால் பண்ணா நான் வந்துட்டேனேம்மா! அப்பலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் எனக்கு பயமாகுது. அப்ப வேற யாராவது நம்ம வீட்டுக்குள்ள வந்து லாக் பண்ணிட்டாங்களா? அப்படின்னு சொல்லி கிளீனா தேடுறேன். யாரையுமே காணோம். இது எப்படி இது எப்படி சாத்தியமாகும் சொல்லுங்க? எனக்கு அப்புறம் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அப்பவே எனக்கு கொஞ்சம் ஷாக்காவும் இருந்தது. யாராவது வெளிய சொன்னா நம்புவாங்களான்னும் தெரியல. ஒரு 2, 3 பேர்கிட்ட சொன்னேன் நம்பவும் இல்ல. அப்பதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்க மெயின் ரோட் மேலேயே தான் இருக்கு வீடு. ஆக்சுவலி. அந்த வீட்டோட அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கார் அதாவது ஜன நடமாட்டம் நெறைய இருக்கும். அங்கருந்து பார்த்தீங்கன்னா 10 அடி தான். எங்களோட வீட்டோட மெயின் டோர். ஸோ வெளிய போற யார் வேணா வந்து எங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும் ஆக்சுவலி. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் தான். நாங்க 2 பேர் தான் இருக்கோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கும்போது, என்னுடைய புரொடெக்ஷனுக்காக நான் வந்து பரிபூர்ணமா நம்பினது, பாபா தான் வீட்டு கதவ லாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இதே மாரி ரிவர்ஸ்லயும் நடந்திருக்கு. இந்த வீடியோ லென்த் ஆல்ரெடி பெருசாயிடுச்சு. அதனால இன்னொரு நாள் சொல்றேன் அது. பல வாட்டி இந்த மாரி வந்து அவரு எங்கள புரொடெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய பாம்பு வந்து அது வீடியோவே போட்டிருப்பேன். எங்களை காப்பாற்றிய பாபா அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பாம்புன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி டோர்லேருந்து வீட்டுக்குள்ள வருது. அது வந்த அந்த வேல பார்த்தீங்கன்னாலே பாபாவ நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலா பாபா 2 ஃபீட் பாபா அங்க இருந்தாரு. அம் உள்ள வந்தது பார்த்தீங்கன்னா, இப்படி நிமிர்ந்து எந்திரிச்சு இப்படி பார்த்துட்டு, அப்படியே வந்து வெளிய போயிரும் அந்த பாம்பு ஆக்சுவலி. நான் பாம்பு வரும், இதெல்லாம் நடக்கும். நான் உன்ன அதுலேருந்து காப்பாத்த போறேன் அப்படின்னு 3 நாளுக்கு முன்னாடி இருந்தே பாபா எனக்கு மெசேஜ் மேல மெசேஜ்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சச்சரிந்த வழியா எல்லாமே சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறமா தான் அது புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாரி அந்த நம்ம வீட்ல குடியிருக்கிற தெய்வம் வந்து நம்மள எந்நேரம் புரொடெக்ட் பண்ணும். நம்மளுடைய சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள் சரியில்ல அப்படின்னா கூட, அந்த இடத்துல நமக்கு ஒரு அமைதியை கொண்டு வரும். அம் இதெல்லாம் வந்து படிப்படியா நடக்கும். ஓவர் நைட்ல 1 மாசத்துல நீங்க சொன்னதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா பெர்மனன்ட்டா சில சேஞ்சஸ் எல்லாம் வந்து ப்ரொலாங்டா ஒரு லாங் டெர்ம்க்கு நடக்கும். சிலது வந்து வருஷக்கணக்குல கழிச்சு கூட புரியலாம். முன்னாடியெல்லாம் எப்படி நம்ம சண்டை போட்டே இருப்போம். முன்னாடி எத்தன பிரச்சனை இதில இப்ப கொஞ்சம் ரிலீவ்டா இருக்கும். அது மாரி வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அந்த அந்த வீட்ல குடியிருக்கும் தெய்வம், அங்கன சும்மா நம்ம வீட்ல தெய்வம் குடியிருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய நேர்மறையான ஆற்றலாலயும், நம்மளுடைய பக்தியினாலயும் தான் ஒரு தெய்வம் வந்து நமக்காக அந்த வீட்ல குடியிருக்கும்போது, நமக்கு என்ன நல்லதோ அத கட்டாயம் செய்யும். அதனால தான் வந்து இந்த இந்த மாரி ஒரு அப்ரோச் இருக்கு. ஆகம முறைப்படி தான் நம்ம வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து அந்த வீட்ல வந்து தெய்வத்த இருக்க வைக்கணும், நிலைநிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது என்னுடைய லைஃப்ல வந்து என்னை அறியாம நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள். நான் ஒரு சில பாலிசி வச்சிருக்கேன். அந்த பாலிசி படி தான் போவேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எனக்கே தெரியாம ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இது இன்னும் பல ஆயிரக்கணக்கான பேர் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எளிமையா தான் சொன்னேன்னு நெனைக்கிறேன். இப்போ புரிய வச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன்.
இல்லனாலும் நீங்க வந்து கமெண்ட் போடுங்க. இது மாரி வந்து ஆழமான டாபிக் எளிமையா வேணும் அப்டின்னா, என்ன டாபிக் வேணும் அப்டிங்கிறதையும் கமெண்ட் போடுங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப இந்த மாரி மெனக்கெடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களால தான் இந்த சேனல், உங்களால தான் வந்து எனக்கு முருகப்பெருமான் இவ்ளோ வாய்ப்பு குடுத்து, இவ்ளோ பேச வச்சிருக்காரு. அது எல்லாமே உங்களால தான். ஸோ உங்களுக்கு என்ன இந்த மாரி டாபிக் வேணும்னாலும் வந்து அதுக்காக நான் பேக்கிரவுண்ட் ஒர்க் பண்ணி எளிமையா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு சொல்றதுக்கு மெனக்கெடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலி. ஸோ சொல்லுங்க கமெண்ட்ல. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? அப்டிங்கிறதும் நீங்க வந்து கட்டாயம் சொல்லுங்க. இது மாரி பல பதிவுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம். ஓம் சாய்ராம்.